ஓடி வந்து, "டே கதிரு, உங்க அப்பா வந்து ஜெயில்லேருந்து வரப்போறாருடா" அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பேசுறாங்க. "என்னம்மா சொல்றீங்க?" "ஆமாடா, நல்லா வந்து எந்த தப்பும் செய்யாம உள்ள அமைதியா இருந்ததுனால சீக்கிரம் உங்க அப்பாவ விடுறாங்க" அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க. போய் ரஞ்சித்த பார்க்கும்போது அவங்க மனைவி அவ்வளோ பாசமா பார்த்துட்டு ஏக்கத்தோட பார்க்குறாங்க. ரஞ்சித்தும் பாசமா தன்னோட மனைவிட்ட பேசுறாரு. அது மட்டும் இல்லங்க, கார்ல போறப்ப "எவ்வளோ வருஷம் ஆயிடுச்சுங்க உங்கள பார்த்து, பேசி" அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே போகிறாங்க. அப்போ வந்து தலையில நெத்திலலாம் அப்பா வந்ததுக்கப்புறம் தான் பூ பொட்டுலாம் வைப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, காரில் வரும்போதே அந்த தோட்டத்தில் நம்ம தோட்டத்தில் நிப்பாட்டுறா அப்படின்னு சொல்லி பூவை பறிச்சுட்டு வந்து அவர் கொடுக்குறாருங்க. அவர் பூவையும் வச்சு விட்டு குங்குமத்தையும் வச்சு விடுறாங்க. இனிமேல் நீ இப்படி இருக்கக்கூடாது, நான் தான் வந்துட்டேன்ல, நீ வருத்தப்படாதன்னு சொல்லி தன்னோட மனைவிக்கு பூவையும் அங்கே தோட்டத்தில் பறித்த பூவையும் எல்லாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக ரஞ்சித் வந்து தன்னோட மனைவிக்கிட்ட வந்து பூவை வச்சு விடுறாரு. இந்த மாதிரி தாங்க தருணம் போயிருக்குது. பார்க்குறக்கு ரொம்ப அழகா இருக்குது. தாய்மாமன பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த சீரியல் எப்படி போகும் அப்படிங்கிறத நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய கமெண்ட் வந்து வரவேற்கப்படுகிறது. நாங்க எதிர்பார்த்துக்கிட்டே தாங்க இருக்கிறோம். பிடிச்சிருந்தா ஒரு லைக் குடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.